நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இவர்கள் பவுலும் சீலாவும் போதித்தார்கள். ஒரு சிறைச்சாலைக்காரனுக்கு போதித்தார்கள். ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு போதித்தார்கள். அவர்கள் சிறப்பான ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்து போதித்தார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நாமும் நம்முடைய வீட்டை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எத்தனையோ பேருடைய அப்பா வந்து அம்மா வரல, அம்மா வந்து அப்பா வரல, அப்பாவும் அம்மா வந்து பிள்ளைங்க வரல, பிள்ளைங்க வந்து பெற்றோர் வரல. அப்படி இல்லாதபடி குடும்ப ஆசீர்வாதமான ஒரு ரட்சிப்பை இங்கே பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதோடு விட்டாம அதை சேர்த்து ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் அந்த வசனத்தை போதித்தார்கள். இந்த இடத்துல preaching and teaching. கர்த்தரை விசுவாசி ரட்சிக்கப்படுவீர்கள் என்றது preaching. அடுத்தது வசனத்தை போதித்தார்கள் டீச்சிங். அடுத்தது மேலும் ராத்திரியில நேரத்தில் நாம் அவர்களை நோக்கி அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடைய அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பேப்டைசிங், preaching, teaching, baptizing, pure ministry for God. இந்த மாதிரி ஒரு காரியம் நடப்பதற்கு அநேக நேரங்களில் நான் ஜெபிக்கிறோம். ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, ஐயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்குது, என் வீடு ரட்சிக்கப்படலையே. காரணம் என்னன்னா, அது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பயங்கரமான சம்பவத்துக்கு பிறகுதான் பரவசமான ஒரு ரட்சிப்பு ஞானஸ்நானம் உண்டானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த இடத்துல நாம் இது எங்கே நடந்தது, எந்த தேசத்தில் நடந்தது, எந்த பட்டணத்தில் நடந்தது, எந்த ஒரு கிராமத்தில் நடந்தது, எல்லாம் விளாவரியா போட்டிருக்கு. இங்க பாருங்க 12வது வசனத்தை அங்கே இருந்து 11 இருந்து அப்போஸ்தலர் 16:11 முதல் துரோவாவின் கப்பல் ஏறி சாமோத்திராகிய தீவுக்கும் மறுநாளிலே நயாப்போலி பட்டணத்துக்கு நேராக ஓடி கடல் கடந்து வந்து அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தார்கள். அதாவது ஒரு தேசாந்திரியாக பூமியின் மீதும் சமுத்திரத்தை தாண்டி வருகிற பவுல் சீலாவோடு சேர்ந்து வருகிற வேளையிலே இந்திய தேசம் என்று சொல்லுகிறது போல மக்கெதோனியா தேசம் என்று ஒரு தேசம் இருக்கிறது. அடுத்தது சென்னை பட்டணம் என்று சொல்லுகிறது போல பிலிப்பு பட்டணம் அங்கே இருக்கிறது. பிலிப்பி பட்டணம், பிலிப்பைன்ஸ் இன்றைக்கு கூட பேர் பெற்றிருக்கிறது. அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தார்களாம். அப்போ ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு இடத்தை டார்கெட் பண்ணி போகிறாங்க. அது ஆதி சரித்திரம். நம்முடைய மீது சரித்திரம் எப்படி இருக்க வேண்டும்? Go to one place again and again, that is your target to winning the souls. அதான் அப்படி அவங்க போகிற நேரத்தில் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு சனிக்கிழமை, சரி அது ஓய்வு நாள், கர்த்தருக்கு என்று தெரிந்து கொண்ட நாள், கர்த்தருக்கு தெரிந்தெடுத்த நாள். 13ஆம் வசனத்தில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போயின்னு சொன்னா மக்கெதோனியா தேசத்துல பிலிப்பு பட்டணத்துல, அதே மாதிரி இந்திய தேசத்துல சின்ன பட்டணத்துக்கு வெளியே போயின்னு சொன்னா ஏதோ ஒரு ஊர்ல இங்க இருந்து போகும்போது ஒரு கிராமத்துக்கு போறோம். அது மாதிரி அவர்கள் போகிற இடம் என்னன்னு கேட்டா தியத்தீரா. 13ஆம் வசனத்துல படிக்கும் போது
ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே ஒரு ஏரிக்கிற ஆறு அல்லது ஏரி வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். They were praying workers and teaching workers. ஆண்டவருக்காக அவர் ப்ரே பண்றாங்க, தொடர்ந்து ஜெபம் பண்றாங்க. நம்ம நேரம் எங்க போறோம்? டீச்சிங் போகலாமா? அங்கே போகலாம். நல்லது, சந்தோஷம். மனுஷனுக்கு சற்று இழைப்பாறுபடி ஒரு இடத்துக்கு போய் ஏசுனாலே போனார். ஆனா அங்க போகிறது எல்லா நாளும் போல ஒரு ஜெபம் பண்ண ஒரு நேரம் வச்சிருக்காங்க. அங்க போய் ஜெபம் பண்றாங்க, ப்ரேயிங். 2 பேர் தான். நம்ம சாயங்காலம் ஆச்சுன்னு சொன்னா ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஆலயத்தில் வந்து ப்ரேயர் பண்ணுறது நல்லது. நமக்கு இன்னைக்கு ஃபேன் போட்டு ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க வசதி இருக்கு. அன்னைக்கு ஏரிக்கிற காட்டில் ஆற்றங்கிற காட்டில் அவர்கள் அழகாக ஜெபிக்கிறார்கள். கர்த்தருக்கு சோதரம். அதுவும் எப்படி ஜெபிக்கிறார்கள்? வழக்கமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். அது ஒரு இடத்துல ஜெபம் பண்றாங்க. கர்த்தருக்கு சோதரம். அப்படி ஜெபிக்கிற போது அங்க சில பெண்கள் எல்லாம் குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் ஏதோ வராங்க. வந்தவங்க என்னமோ இங்க உட்கார்ந்துருக்காங்களே ஜெபம் பண்றாங்களே கேட்போம். வரும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆற்றங்கரையில தியத்தீரா, அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்துவிடினார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது அவன் பணக்காரன் வருகிறார். லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே லாசர் ஐஸ்வர்யான் சம்பவத்திலே அவன் அனுதினமும் சம்பரமாய் சாப்பிட்டு ரத்தாம்பரம் கொடுத்தி கொண்டிருந்தான். அவன் ஐஸ்வர்யவான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ரத்தாம்பரம் கொடுத்தவனாய் சம்பரமாய் சாப்பிட்டு சந்தோஷமாய் இருந்தார் என்று ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லியிருக்கு. அப்ப ஐஸ்வர்யவான்கள் ரத்தாம்பரம் கொடுத்துவாங்க. இன்னொன்று ராஜாக்கள் கொடுத்துவார்கள். பெரிய மேன்மக்களுக்கு, ராயல் ஃபேமிலிஸுக்கு, ராயல் பீப்புள்ஸுக்கு, ராயல் கிங்ஸ், ராயல் ரிச் பீப்புள்ஸுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த ரத்தாம்பரம். நல்ல ஒரு பெரிய கவர்மெண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஏராள வருமானம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா வந்திருப்பா போன்றிருக்குது. அந்த ஆற்றங்கரையில வந்து பவுல் சொன்னதெல்லாம் கேட்டு அவன் இருதயம் திறந்து விட்டது. எப்படி திறந்தது? கர்த்தர் திறந்தருளினார். என்னத்தை அருளினார்? ரட்சிப்பை அருளினார். இன்றைக்கு கர்த்தர் இருதயத்தை திறக்காம நம்முடைய பிரீச்சிங் எல்லாம் வேஸ்ட். அவருடைய பிரீச்சிங் பிராக்டிக்கலா அவங்க ரட்சிப்பு கொண்டு வரணும்னு சொன்னா இருதயத்தை திறக்கணும். இருதயம் திறக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து அவங்க ஜெபத்துல இருக்கணும். ஆகவே தான் அவர்கள் அந்த மாலைதோறும் ஆற்றின் அருகே ஓய்வு நாளிலே வழக்கம் போல சனிக்கிழமை வந்துட்டார். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அவசியம். நாம் இன்றைய கால வேளையில செய்தியை கேட்கும் பொழுது நம்முடைய சபையிலே அப்படிப்பட்ட மாலை நேரங்களிலே வந்து ஒரு ஆராதனை இருக்குதா, கூட்டம் இருக்குதா, அதெல்லாம் பேச்சு. நீங்க வந்து ஜெபிக்கணும். பவுல் சீலா 2 பேர் வந்து பிரதர்ஸ் வந்து ஜெபிக்கணும். சிஸ்டர்ஸ் வந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் ஜெபித்தார்களே, அதுபோல ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க வேண்டியது நமக்கு வேதத்தில் உள்ளதான ஒரு சான்று அடையாளமாக இருக்கிறது. அப்படி ஜெபிக்கிற நேரமானது பிரேயர் டைம்ஸ் கம்ஸ் அண்ட் ப்ரீச்சிங் டைம். அது வந்தவங்களுக்கு வசனம் சொல்றது ஆகிப்போச்சு. அப்படி வந்துட்டாரு பாருங்க, யாரும் வருவாங்க சொல்ல ஆரம்பிப்பேன். அடுத்தது அதுதான் அங்கு ஒரு பிராக்டிக்கல் செலிப்ரேஷன் உண்டாகிறது. இருதயத்தை திறந்து அருளுகிறார். செயல்பாடு நடக்கிறது. 15ஆம் வசனம் பாருங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருக்கிற என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அதாவது இவள் பிரீச்சிங்க கேட்டது மாதிரி பேப்டைசிங், நல்ல ஒரு ஞானஸ்நானம் பெற்றவளாய், பேப்டைஸ்டு பிரிவன், ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்ட விசுவாசியை மாறிட்டார். காந்தாகி என்பவருடைய மந்திரி ஒரு திருநங்கை. அவளுக்கு அப்படியே சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே வந்து ரதத்துல உள்ள தண்ணியை தலையில தெளிச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்திலன்னு தலையில தண்ணியை தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுக்காம, இதோ தண்ணீர் இருக்கிறதே,
என்று சொல்லி இயேசு எப்படி யோர்தான் நதியில இறங்கி ஞானஸ்நானம் பெற்றாரோ அப்படியே இறங்கி ஞானஸ்நானம் கொடுத்த உடனே தூதன் சொன்னதை கேட்டு வந்த பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஆவியானவர் அவரை காற்று வேகத்திலே பறந்து கொண்டு போய் பறக்கும்படி செய்து கொண்டு போனார். தேவன் அனுமதித்த ஊழியர்களிலே தூதன் வந்து போக சொல்லுகிற ரதத்தோடு சேரன்னு சொல்றார். ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஆவியானவர் தூக்கிட்டு போறாருன்னா பரலோகம் அங்கீகரிக்கிற ஊழியம் முழுக்க ஞானஸ்நானம். யாராயிரம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருந்தா நீங்க முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும். என்னுடைய தாயார் ஒரு டைவர்சிஸ்ல ஒர்க் பண்ணதுனால அங்கே ஐயர்வாள் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்திருந்தாங்க. வேலை செய்யணும்னு சொன்னா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு வந்தாகணும். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவாங்க. ஆனால் சர்ச்சு முடிஞ்சோன்னு பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் சர்ச்சுக்கு போவாங்க, பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போவாங்க. இங்கே இருக்கீங்க, அங்கேயே போகிறீங்க, அங்கேயே போகிறீங்களே, வேலை இங்கே தானே கொடுத்துருக்குறோம். வேலை செய்யறதுக்கு இந்த சபைக்கு போனால் கூட எங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் சுவிசேஷம் சொல்லிட்டு ஆவிக்குரிய சபைக்கு போவாங்க. இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். நானும் கூட ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லுகிற காலம் இருந்தது. இந்த ஒரு பெயர் கிறிஸ்தவ சபைக்கு செல்லுகிற காலம் இருந்தது. தூத்துக்குடி பேட்ரிக் சர்ச் சிஎஸ்ஐ, அதில் யூத் மீட்டிங்ல இருந்து சில்ட்ரன்ஸ் மீட்டிங்ல இருந்து எல்லா விதமான திடப்பட்டது வரைக்கும் நான் போயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காலங்களிலே வாழ்க்கையில் மாற்றம் இல்லாத ஒரு ஜீவியங்கள் காணப்பட்டது. ஏதோ பேருந்தவங்க ஏதோ போகிறோம் வருகிறோம் அப்படிதான் இருக்கிறதாக இருந்தது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லுகிறது பிற்பாடு வந்த ஒரு அனுபவமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால வேதத்திலே ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது. இந்த நீதியால் பெற்றுக்கொள்ளுகிறார். நீதியாளர் நிலையத்தை கர்த்தர் திறந்து விடுகிறார். அந்த காலத்துல வாலரியன் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து தன்னுடைய மகனுக்கு ஜுரம்னு சொல்லி தண்ணியை தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்தார். ராஜா பிள்ளையே ஞானஸ்நானம் தெளிச்சு எடுத்தார். தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதெல்லாம் பிற்பாடு காலத்துல சிஎஸ்ஐ வாழ்கள் சிஎஸ்ஐ மக்கள் அறிஞ்சு இப்ப முழுக்க ஞானஸ்நானம் சிஎஸ்ஐ சபையில் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் எடுத்த அயர்வாழ்கள் ஞானஸ்நானம் எடுத்த சிஎஸ்ஐ விசுவாசிகள் உண்டு. சிஎஸ்சியில் இருக்கிற அரிஸ்டோஸ் ஃபேமிலியில் எத்தனையோ பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஆலயத்துக்கு ஞானஸ்நானம் கட்டும் பொழுது நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். அதுபோல இப்போ கூட ஒரு ஆர்சியில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தோட அவன் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன். எங்கேயாவது ஒரு ஆற்றங்கரை கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தரோட பண்ண உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி போல ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது கர்த்தரோட பண்ணுகிற உடன்படிக்கை. இப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை நீதியால் பெற்றுக்கொண்டாள். அப்படியானால் இன்றைக்கு நாம் சபையிலே வந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரேயிங் பீப்புள்ஸ். இரண்டாவது, அவர் யாரை வணங்குகிறவர்கள் என்று போட்டிருக்கிறது. அந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14ஆம் வசனத்திலே அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் இருக்கிறவனும் தேவனையே வணங்கிவிட்டு ஞானஸ்நானம் பெறல. இன்றைக்கு கூட யெகோவா ஷம்மா, யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகள், யெகோவா சபை என்றெல்லாம் இருக்கிறது. பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவங்களை கூட்டு வந்து நீ பெயர் கிறிஸ்தவ சபையில் இருக்கிறையே, நீ யெகோவா சாட்சின்னு சொல்ற, யெகோவா விட்னஸ்ன்னு சொல்றியே, அந்த நாமம் இயேசுங்கிற நாமம் தான் உபதேசம் கொடுக்கிறது உங்களுக்கு தெரியும். இது யாரு? சபையினுடைய மேய்ப்பன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பவுலும் சீலாவும் 2 பேரும் மிஷனரிகள். அவர் கொடுத்தார்கள். நாம் இன்றைக்கு எங்கெல்லாமோ சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்றாலும் சபையில் இப்படிப்பட்ட பேர் கிறிஸ்தவ மக்களை வாங்க, இன்னைக்கு சாயங்காலம் வாங்க சர்ச்சில் கொஞ்ச நேரம் பேசி ஜோம் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அவங்கள பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி செய்யணும். ஈவினிங் சர்வீஸ்ங்கிறது காமனாக வேண்டி இதுதான் அது உருவாக்கம். இங்க ஒரு ஏரிக்கரையில ஒரு ஆற்றங்கரையில ஒரு பிரேயர் மீட்டிங் உருவாகி, பிரீச்சிங் மீட்டிங் உருவாகி, பேப்டைசிங் பிலீவர் உருவானதுக்கு காரணம் ஸ்டெப் பை ஸ்டெப் தி க்ளோரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். படிப்படியா வரணும். அப்படி 2 பேரும் நீங்க எழுப்பணும். 2 பேரும் எழுப்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் நமக்கு திறந்து கிடக்கிறதையும் மறந்து விடக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஊழியங்கள். ஏரிக்கரைக்கு ஆற்றங்கரைக்கும் போக வேண்டாம். அழகா ஃபேன் போட்டு உட்கார எடுத்து நம்ம இருக்கு. அப்படி போனாலும் தவறு இல்லை. ஊழிய நோக்கத்தோடு காணப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த வீட்டில் வந்து தங்குங்க என்று சொல்லி என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று தங்கி இருக்கிறேன் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஏன்? ஆற்றங்கரையில் வந்து போறீங்கள, எங்க வீட்டுக்கு வாங்க. அப்ப எப்படியாக தேவனுடைய ஊழியத்திலே ஒரு தியாகமாக செய்கிற ஊழியத்திலே ஒரு விசேஷமான காரியம் நடக்கிறது பாருங்க.
இன்றைக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறதை பற்றி நாம் அசதியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு 2 மிஷனரிகளை கொண்டு ஆண்டவர் அந்த ஊழியத்தை அங்கே துவங்குகிற ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு ஸ்பெசிபிக் சோல் ஃபார் காட் ஃபார் ஹிஸ் க்ளோரி. பின்னால் ஒரு மகிமையான காரியம் நடக்கிறது. பிற்பாடு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் ஞானஸ்நானத்தை இந்த இடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் பெற்றுக்கொள்ளாத வித்தியாசம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 11வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து படிப்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்களை போட்டார்கள். வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாய் யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய விசுவாஸ் ஸ்கேவா என்னும் ஒரு தூதனுடைய குமாரன் சீஃப் பாஸ்டர் ஸ்கேவா அவனுடைய குமாரன் 7 பேர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் 7 பேர் இப்படி செய்தார்கள். 15 பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன். இவனும் விசாசத்தோடு வாரம்னா பாஸ்டருடைய அசிஸ்டன்ட் தானே. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி யார சீஃப் பாஸ்டர் பிள்ளைங்க 7 பேர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸை நோக்கி அந்த பரிசேயர் வேதம் பார்க்கிற கூட்டத்தில் அந்த காலத்து நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளவர்கள், தேவனை வணங்குகிறவர்கள், இயேசுவின் நாமத்தை அவர்கள் உச்சரிக்காதவர்கள். ஆனால் அவங்க ஒரு காப்பி அடித்தாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பேருக்கு கட்டளையிடுவோம் சொல்லி பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவே பவுலையும் அறிவே நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அவர்கள் ஏரிக்கரையில ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். அடுத்தது வீட்டிலையும் ஊழியம் செய்ததா பார்க்கிறோம். ஒரு வீட்டில் போன உடனே அங்குள்ள பேரை திறந்துறாங்க. அது பவுல் சீலாவுக்கு ஓடி போச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் போய் திறந்து போனா அது என்ன செய்யுது, பாயும் பிசாசுக்கு பாயிருக்கணும். அடுத்தது அவங்களை ஒரு மட்டும் மல்லு கட்டுது, பலாத்காரம் பண்ணது. அடுத்தது அவங்க துணியெல்லாம் உறிஞ்சிட்டு, அவங்க போட்டிருந்த எல்லாத்தையும் அங்கியெல்லாம் உறிஞ்சி மேலெல்லாம் பரண்டி காயப்பட்டவர்கள் ஆக்கி துண்டை காணும் துணியை காணும் வந்துட்டான். யார் இவங்க? சீஃப் பாஸ்டருடைய பிள்ளைங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் 7 பேர். இவர்களுக்கு தேவனை அறிவு இருந்தது, ஆலயம் இருந்தது, தேவனுடைய அறிவு இருந்தது, அங்கி இருந்தது, எல்லாம் இருந்தது. பவர் இல்லை, அபிஷேகம் இல்லை. அவங்கள்ட்ட பவுல் பெற்ற சத்திய ஞானஸ்நானம் இல்லை, தேவனோடு ஞானஸ்நானம் உடன்படிக்கை இல்லை, தேவனோடு ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகத்தினுடைய அதிகாரம் இல்லை. நோ அத்தாரிட்டி ஆஃப் அனாயிண்டிங், நோ ஸ்பிரிச்சுவல் பேப்டிசம் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இப்படிப்பட்ட அடியை வாங்கினாங்க. 16 பாருங்க, 17 பாருங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. 18 விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அப்ப என்னன்னு கேட்டு இந்த மாதிரிலாம் சில காரியங்கள் அப்பொழுது நடந்திருக்கிறது. 19 மாயவித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளை விரையத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசு கண்டார்கள், வெள்ளிக்காசாக கண்டார்கள். 20 இவ்வளவு பலமாய் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் நிறுத்தி அடைந்து மேற்கொண்டது. வசனம் தான் முக்கியம். வசனத்தின்படி நீ கேட்கிறாய், கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். வசனம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு பெறாத வித்தியாசம் காணப்படுகிறது. அந்த ஞானஸ்நானத்தை பெற்ற ஒரு நீதியாளை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுவே நமக்கு நல்ல மாதிரி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஞானஸ்நானம்
கொடுக்கும்படி பேதுருவை சில நாள் தங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் கொர்நேலிய வீட்டிலே. அவர்கள் எல்லாரும் முதலாவது பெற்றது பரிசுத்த ஆவி, இரண்டாவது பெற்றது ஞானஸ்நானம். காரணம் வசன அறிவு இருந்தது. ஆனால் பேதுரு சொல்லும் பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறது. அவர்களும் வசன அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முக்கியப்படுத்தி பெற வேண்டிய அந்த கல்வாரி அன்பை சொல்லும் பொழுது ஞானஸ்நானம் பெற சொல்லுகிறார்கள். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதுபோல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் வரம் என்பது பாவியின் வரங்கள் 10, 9 என்று சொல்லுகிறது. கனிகளும் 9, வரங்களும் 9. பரிசுத்த ஆவி முதல் வரம், ஆவியின் கனி சேர்த்து 10, செடியுடன் கொடியுடன் கனியாகிறது. அதுபோல ஆவியின் மரம் 10, செடியுடன் கொடியுடன் மரமாகிறது, கனியாகிறது. செடி கொடி மரம் கனியாகிறது, கனியும் மரமும். ஆகையினாலே பரிசுத்த ஆவியின் வரம் என்பது 1 கொடுத்துட்டதுனால மற்றது 9 கொடுத்தார். தண்ணீர் இருந்ததுன்னு சொன்னா அதில் எத்தனை பானங்களையும் தயார் பண்ணலாம். எல்லா பானங்களையும் எண்ணி கணக்கு போட்டாலும் முதல் பானம் தண்ணீர். அதுபோல விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நரிகள் ஓடும் பொழுது அதிலே ஆவிக்குரிய கிருபா வரங்களை பொழிந்தருளுகிறார், ஆவிக்குரிய வல்லமையின் அதிகாரத்தை பொழிந்தருளுகிறார். ஆகையினாலே யாராயினும் தன்னுடைய பிள்ளைகள் சபையிலே ஞானஸ்நானம் பெறாதவர்களாய் இருந்தால் நீங்கள் வல்லமையற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருந்தால் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த ஞானஸ்நானத்திலே ஒரு உண்மையான ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அங்கே பவுல் சீலா மூலமாக பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போது அங்கே இருக்கிற வித்தியாசத்தில் படிச்ச அப்போஸ்தலர் 19. ஆகையினாலே ஆண்டவரே, நான் ஒரு வல்லமை உள்ள ஒரு விசுவாசியான மகளாக காணப்பட வேண்டும். இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதனால ஒரு உடன்படிக்கை என்பது உள்ளத்திலே, ஆனால் உண்மையான வல்லமை என்பது வெளியரங்கமாய் காணப்படும் என்று நீங்கள் அறிய முடியும். ஆகையினாலே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்தான், பொருளாதார அவனை தொடான் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயப்போ அப்படின்னு சொல்லும் போது அது ஒதுக்கி ஓடும். அதுக்கு இங்க வர இடம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள வரலாமா, சபைக்குள்ள வரலாமா, உங்ககிட்ட வரலாமா, அது ஓடி போகணும். அப்படிப்பட்ட வல்லமையின் அதிகாரத்தை உடையதுதான் ஞானஸ்நானமும் அபிஷேகமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானத்தை இந்த ரீதியால் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தேவனுடைய அபிஷேகம் ஒரு பயங்கரமான சமூகத்தை நடப்பிக்கும் பொழுது குடும்பம் ரட்சிக்கப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இன்னொரு வசனம் படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது இயேசு 30 வயதுள்ளவர் ஆனார். இப்பதான் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்ட யோசேப்பு ஏலின் குமாரன் சொல்றார். இங்கிலீஷ் ப்ளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். லூக் சாப்டர் 3 verse 23 படிக்க பார்ப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாராவது படிக்கலாம் தேசிய. Jesus himself began to about 30 years of age. Being was of suppose son of Joseph, which was son of Mary. இந்த வசனம் படிங்க. Luke chapter 3 verse 23. Listen, all of you. And Jesus himself began to be about 30 years of age. began ஒரு ஆரம்பம். அதாவது என்னாகமத்தில் படிக்கும் பொழுது யுத்த புருஷர்கள் வாலிபர்கள் 30 வயது முதல் 40 வயது வரை, 20 வயது முதல் 30 வயது வரை என்று ஒரு சட்டம் இருந்தது. அதுபோல அங்கே சங்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது. சனகரிப் சங்கம் அவைகளில் எல்லாம் யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் தான் ஒரு மதிப்புக்குரிய புருஷனாக ஆலயத்திலே ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கூட ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான்
ஆலயத்திலே வேதத்தை கையிலேந்தி வாசிக்க ஒரு உரிமை பெற்றார். ஆகவே அந்த ஞானஸ்நானத்தை இயேசு 30ஆம் வயதில் பெற வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. இயேசு பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறவில்லை. அவர் ஏற்கனவே அபிஷேகம் நிறைந்தவர், அவர் கர்த்தருக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்டவர். அவர் அந்த யூத முறைமையின் சட்டத்தின்படியாக அந்த 30ஆம் வயதிலே began his ministry. Before began his ministry, Jesus was baptized. அவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் 30 வயசு வரை காத்துக்கிட்டு இருக்கப்பட்டார். 12 வயதிலேயே இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி சொல்லி இருக்கிறது என்று வேத பண்டிதர்களுக்கு விளக்கி கொடுக்கிற அளவுக்கு ஞானவானாய் காணப்பட்டார். கம்ப்யூட்டர் யுகத்திலே எல்லாருக்கும் கணினியை பற்றி சொல்லிக் கொடுக்கிற ஞானம் 12 வயசுல தாராளமா வந்துடுது. அப்படி இருக்கிறப்போ பரலோகத்தை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஞானஸ்நானத்தை தாமதிக்கலாமா? இல்லை. ஆகையினால தேவனுடைய மகனே மகளே, பெற்றோரே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய கணினியை பற்றி கம்ப்யூட்டர் பற்றி அறிந்திருக்கிற யுகத்திலே உங்கள் பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்கள் ஞானவானாய் விளக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்கு 12 வயது ஆகும் பொழுதே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். 12 வயது ஆகும் பொழுதே அவர்களை பரிசுத்த ஆவியை பெற ஊக்குவிக்க வேண்டும். வேதத்திலே அவர்களுக்கு 30 வயது என்று முத்திரை போட்டுவிடக் கூடாது. 30 வயது என்பது ஞானஸ்நானத்துக்குரிய முத்திரை வயது அல்ல. அதற்கு முந்தின வயதிலேயே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவி முந்தினதா ஞானஸ்நானம் முந்தினதா என்று கேட்டால், இயேசு மரியாளுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருந்தார். பிறகுதான் ஞானஸ்நானம் பெற்றார். கொர்நேலிய வீட்டிலே பார்க்கும் பொழுது முதலாவதே பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டார்கள், பின்புதான் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர்ல இயேசு கிறிஸ்துவின் நாமம் வற்புறுத்தப்படுவதற்காக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க, நீங்க நாமத்தை விசுவாசிக்க தடையா இருக்கிறது என்று சொல்லி பிறகு அவர்கள் பரிசுத்த பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மீதும் ஊற்றுவேன் என்ற வாக்குப்படி ஞானஸ்நானம் பெற்றாலும் பெறாவிட்டாலும் பரிசுத்தாவி ஊற்றப்படுவார். ஆனால் பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு அந்த பரிசுத்தாவியை தொடர்ந்து உள்வாங்கிக் கொள்வதற்கு, அந்த பரிசுத்தாவி நிரம்பி வழிவதற்கு நம்மை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பற்றிய அறிவு ஞானம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே புறாவை போல இறங்குகிறார். When he began his ministry, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு ஒரு தகுதிப்படுத்துகிற பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியாக அது யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாக இருந்தது. ஆனால் யோவான் ஸ்நானகன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி ஞானஸ்நானத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பரலோகம் அங்கீகரிக்கிற ஞானஸ்நானம், இவர் நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் கேட்டது. ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் நேசகுமாரனாக அவருடைய பிரியம் நம்மில் தங்கியிருக்கும்படியாக அந்த ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தை படியுங்க. அப்போஸ்தலர் 16:25 முதல். நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். பாத்தீங்களா? இப்போ 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து படிக்கும் போது இது எந்த ஒரு அனுபவத்தை காட்டுகிறது பாருங்க. 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் we are not men of God workers, apostles. Not only we are model for you, you are also model for other churches. நீங்களும் தான் மாதிரின்னு சொல்றார். என்னன்னு கேட்டா, தெசலோனிக்கேயில் உள்ள சபையை பார்த்து நீங்க மிகுந்த உபத்திரவத்துல ரொம்ப உபத்திரவம் வரும்போது சோர்ந்து பின்வாங்கி போகாம அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உங்களுக்கு இருந்ததுனால
திருவசனத்தின்படி ஏற்றுக்கொண்டா கர்த்தருடைய கர்த்தருக்காக வாழவும் சேவை செய்யவும், எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி பவுலப்போஸ்தலன் பார்க்கலையா நம்ம அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஊழியர்களோடு விசுவாசிகள் இணைந்த ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. இவ்விதமாய் லைக் திஸ் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். நம்ம எதைப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம்? மக்கதோனியா தேசத்துல பிலிப்பு பட்டணத்துல அங்க இருக்கக்கூடிய தேத்திர ஊரால படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மக்கதோனியாவுக்கு மாதிரியான தெசலோனிக்கேயர் சபை அப்படியான பிரசங்கத்தை கேட்டு ஏற்று சொல்லிக்க கருப்பதவாதம் இல்லை. அங்க நடந்த சம்பவத்தை பவுலுடைய வாழ்க்கையில கண்டவர்கள் பிற்பாடு மக்கதோனியாவில் உள்ளவர்களுக்கு மாதிரியாக இன்னொரு சபை ஒன்று எழுப்புகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இது பைபிள் ஸ்டடி பிளஸ் பிரீச்சிங் தி வேர்ட் ஆஃப் காட். ஆகவே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இந்த ஞானஸ்நானத்தை பெறும் பொழுது அங்கே வல்லமையான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அபிஷேகத்தினாலே, அபிஷேகம் இல்லாவிட்டால் இந்த வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது. இவர்களை என்ன செய்திருக்கிறார்கள்? சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக இந்த ரீதியான இருதயம் திறக்கப்பட்டதனால இவர்களை எப்படியாகிலும் தந்திரமாக இந்த இடத்தில் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்னு திரும்ப திரும்ப பின்னால சொல்லிட்டே வாரார். அதை டிசைன்மெண்ட் பண்ணுகிற பவுல் கண்டுபிடிச்சிட்டார். அவங்களுக்கு புகழ்ச்சி கொடுத்து சபையில மெயினான சீட்டு ஒன்றும் கொடுக்கல. வெளியே குறி சொல்லுகிற ஆவியை துறந்து விட்டார். அங்க ஏரிக்கரையில புறப்பட்ட ஆவி அந்த குறி சொல்லுகிற ஸ்திரீ மேல இருந்து குறி சொல்லுகிற ஸ்திரீ மேல இருந்து புறப்பட்டு கடைசியில இவர்களுக்கு விரோதமாய் மக்களை எழுப்பி கடைசியிலே இவர்கள் சிறைச்சாலையிலே போய் வைக்கப்படுகிற அளவுக்கு கொண்டு போகப்படுகிற காட்சி 23ஆம் வசனம் படியுங்க. 22, 21 படியுங்க. அப்போஸ்தலர் 16:21 முதல் ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24 அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். இந்த 19ஆம் வசனத்தின்படியே அவருடைய எஜமான்கள் அவர் குறி சொல்ற பெண்களுடைய எஜமான்கள் லாபம் கிடைக்காம போச்சு, குறி சொல்றாங்க போயிடுச்சு. அதனால அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அட்டு போயிட்டு என்று கண்டு பவுலையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள முதுகு பிடித்து போச்சு அப்படின்ற மாதிரி கை காலெல்லாம் கிராச் ஆகி போச்சு, எடுத்துக்கிட்டு போனாங்களாம். அப்போ வாய்ப்படாத பாடுதான் அப்படிங்கிற நிலைமைகள். இப்படிப்பட்ட உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிறைச்சாலையை போய் தொழுமரத்திலே கை கால்கள் சங்கடியால் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே தேவனை துதித்து பாடினார்கள். This is called real anointing. In tribulation groups also in our life we can do triumph ministry, triumph life for our God's glory. உபத்திரவமான பாதையிலும் கூட ஆண்டவருக்காக நாம் கர்த்தர் அபிஷேகத்தில் நிறைந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். வசனத்தின்படியே காவலில் 25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி காவலில் வைக்கப்பட்டவர்கள் மெண்டவர்கள் 2 சேர்ந்துருக்குப்பா. போலீஸ்காரங்க அடிச்சு அடியில ஒருத்தருக்கு தலையில 2 பேரும் தலையில அடிச்சு போட்டாங்க போல. நம்மெல்லாம் பொட்டாட்டி பிள்ளைய நினைச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகள் என்ன, குழந்தைகள் என்ன, குட்டிகள் என்ன, சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ என்ன, இந்த மாதிரி ஐப்பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 2 மண்டுகளும் உள்ள உட்காந்து என்னன்னு பாடுது, நல்லே தூதிமாக்கின்னு பாடுதே. இதுக்கு மண்டையில தான் அடிபட்டு இருக்குமோன்னு சொல்லி மென்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். God want to glorify His name after the fire ministry, after the revival ministry. ஒரு காரியத்தை அக்னியா எழுப்புதலா நடந்த பிறகு தான் அக்னி நடப்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பரியாசம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைவு. அடுத்தது பூமி மிகவும்
அதிர்வு, அடுத்தது உடனே கதவுகள் எல்லாம் திறப்பு, அடுத்தது கலன்று போயிற்று. நான் எப்படி பார்க்க போனா பவுல் சீலாவுடைய கட்டுகள் தான் கலன்று போயிருக்கணும். ஆனா இவங்க துதிச்சு பாடினதுல விடுதலை பண்ணுங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள் மாதிரி எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போச்சு. கையில 2 சங்கிலி, 2 கையில 2 காலிலையும் சங்கிலி தொழுமரத்துல மாட்டி வச்சிருக்கு. சுத்திலும் பார்த்தா பூமி அதிர்ச்சி. முதலாவது அத்திவாரம் குலுங்கி அசைகிறது. பிறகு அப்படியே ஜன்னல் பக்கம் வந்த கதவெல்லாம் திறக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தாக்கி பற்பசிவா ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. காலில் உள்ள கட்டுகளும் சங்கிலி உடஞ்சி தகுந்து போகுது. இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்க. தேவன் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்ததுன்னு 67ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இடத்திலே தேவன் நடந்து வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 67 படியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஏற்படுகிற பயங்கரமான காலங்களில் நடந்து வருகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 68 7ஆம் வசனத்தை படியுங்க. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வழியிலே சேதா சிந்தித்து பார். நடந்து வருகையில் அவன் பூமி அதிர்ந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நடந்து வருகையில் 8ஆம் வசனம் பூமி அதிர்ந்தது, வானம் பொழிந்தது. அந்த மாதிரி ஒரு அசைவு, ஒரு அதிர்வு 2 பேருக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். நமக்காக ஆண்டவர் அசைய பண்ணுகிற தேவன். அறையில சொல்லுங்க. அதிர பண்ணுகிற தேவன். அறையில சொல்லுங்க. குலுங்க பண்ணுகிற தேவன். அறையில சொல்லுங்க. வழிகளை திறக்கிற தேவன். அறையில சொல்லுங்க. கட்டுகளை கலண்டோடுகிற செய்வன். கலண்டோடுகிற செய்தி கலண்டோடு செய்கிற தேவன். கட்டுகள் கலண்டோடு செய்கிற தேவன். கரங்களை தட்டி கருத்துறவன். நான் இருக்கிற இடம், பேய் இருக்கிற இடமா, பில்லிசூரியா இருக்கிற இடம், மந்திரவாதம் இருக்கிற இடமா, என் துணி எடுத்துட்டு போயிட்டேன், என் சேலை தூக்கிட்டு போயிட்டான், என்னமோ செய்து எதுவும் செய்துட்டான், அவன் செய்தான் செய்துட்டு போறான். எலுமிச்சை பழத்தை கொண்டு வச்சிருந்தா 2 எலுமிச்சை பழத்தை என் வீட்டுக்குள்ள ஜன்னல்ல ஜூஸ் போட்டு சாப்பிட வேண்டியது. வெயில் காலத்துல முட்டையை கொண்டு வச்சா சாப்பிட வேண்டியதுதான், உடலை தேர்த்துறதுக்கு. இது ஒன்றும் கிடையாது. உலகமே பொருளாதாரங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும்? நமக்கிட்ட அக்னி இருந்தால் கொசு எரிஞ்சு போகும். ஆகையினால ஒன்றும் பிள்ளை சூரியா மந்திரவாதம் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகலாமா? அந்த வீட்டிலே தான் பொருளாதாரங்கள் அடங்கி இருக்குல்ல. அங்கே என்ன வருமான்? என்ன படியான்? எங்கே என்ன வருமான்? நீ தீய போட்டு விட்டுரு. உலகத்தில் கொசு எங்கெங்க போனோம் உன் வீட்டுக்கு வராது. அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாலிப தம்பி, தங்கச்சி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை நீ பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளப்பட்டாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேணும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் அடிச்சு இழுத்து கொண்டு கட்டி வச்சிருக்கிறான். சங்கிலி ஜாலா போடுது. தேவையே கிடையாது. அல்லேலூயா துதி மகிமை. திடீர்னு பார்த்தா சடுதியில எல்லாம் பயங்கரமான காரியம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவினை விசுவாசி நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். சும்மா ரட்சிக்கப்படுவான். ஒரு பயங்கரமான காரியம் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆற்றங்கரை ஏறிக்கிற பிரேயர், செகண்ட் பிரீச்சிங் ஆஃப் டாக்டரின்ஸ். அவளே தேவனை வணங்குறா. அவட்ட போய் இயேசு ரட்சிப்பான்னு சொல்ல முடியுமா? அவ தேவனை வணங்குறாள். அதனால ஃபர்ஸ்ட் பிரேயர் எக்ஸ்பீரியன்ஸ், செகண்ட் பிரீச்சிங் த டாக்டரின் எக்ஸ்பீரியன்ஸ். நாட் ஓன்லி காஸ்பல், யூ ஆர் a growth believer. நீ வளர்ச்சியடைந்த விசுவாசி. டாக்டரினை சொல்லணும். இதுதாங்க சரி, இது சரியில்லை. தெளிப்பு ஞானஸ்தானம் தான் சரியில்லை, முழுக்கு ஞானஸ்தானம் தான் சரி. நானே வழின்னு சொன்னாரு. அவரே தண்ணிக்குள்ள முங்கி எடுத்திருக்காரு. நீ ஏன் அவன் தெரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க? தண்ணியை தெரிச்சு விட்டு வெளியே போன அனுப்பி விட்ட மாதிரி ஏன் போற? முழுக்க ஞானஸ்தானம் எடு. ஒரு தெய்வம் அறியாத குடும்பத்தில் பிறந்த இந்துவாகி எனக்கு, தேவனை அறிந்து ஒரு சிஎஸ்ஐயில இருந்த எனக்கு, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் வழிநடத்தின தேவன் யாரையும் விதிவிலக்காக வைக்கவில்லை. யாராகிலும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் எடுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அப்படிப்பட்ட பயங்கரமான காரியம் நடந்ததுனாலதான் கர்த்தர் சத்தியத்துக்காக கிரியை செய்கிறார். பிரிப்பு அப்படியே பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 8:25. அப்போஸ்தலர் 8:25. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியை அறிவித்து சொன்ன பிறகு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தாலே களைப்பா இருக்கும். அநேக கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுனால பின்னால தூதன் என்ன சொல்றாரு, நீ எழுந்து தெற்கு முகமா போய் வனாந்திர மார்க்கமா ஐயா ஆண்டவரே இறக்கம் இல்லையா, இப்பதானே அநேக கிராமங்களுக்கு போயிட்டு வந்தேன், சைக்கிளும் கிடையாது, பைக்கும் கிடையாது, காரும் கிடையாது, எதுவும் கிடையாது, நீ வனாந்திர மார்க்கமா போ, தெற்கு முகமா போ, நீ தூதன் சொல்றான். தூதன் சொன்ன பலம் வந்துருச்சு. அவர் போறாரு. போன உடனே ரதத்துல போய் ஏறிக்கிட்டாரு. ரதத்துல போய் ஏறிக்கிட்டு இயேசுவின் ரட்சிப்பை சொல்லி தண்ணீர் இருக்கிறது ஞானஸ்நானம் கொடுத்து முடிச்ச உடனே ஆவியானவர் தூக்கி கொண்டு போனார். அதனே சொல்லுவோமா, யார் தூக்கி போனது? யார் தூக்கி போனது? எத்தனை பொம்பளை பிள்ளை பிடிப்புக்கு? ஒத்த பிள்ளை இருந்தாலே ஒளிக்கு வரமாட்டான். 4 பொம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு அவர் பிடிப்பு தூக்கிட்டு போயிட்டார். மந்திரி காந்தா என்பவருடைய மந்திரி திருநங்கை அந்த அம்மாட்ட வந்து நின்றுகிட்டே இருந்தா, என்னப்பா நான் கொடுத்து இவ்வளோ சத்தியம் சொன்னேன், உனக்கு என்ன வேணும்? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, 4 பொம்பளை பிள்ளை. சரி சரி போ, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகும்போது சொல்லு, நான் கஜானாவிலேருந்து பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாரு. இவர் இந்த காந்தாகி என்கிற திருநங்கை, அந்த காந்தாகி என்கிற திருநங்கை மந்திரிக்கு இந்த பிடிப்பு வந்து ரொம்ப அனுகூலமாக பழகி அங்கே தன்னுடைய ஐக்கியத்தை அதிக வச்சிருந்திருப்பாரு. அவருடைய விசுவாசம் அந்த தேவனோட ஐக்கியம் குறைபட்டுருக்கலாம். அதனால என்ன பார்த்தாரு, நான் ஏரோப்ளைன் எத்தனை கவுந்தாலும் சரி, பைலட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன மாதிரி ராஜாவாவது மந்திரியாவது வா இங்கே பறந்து கொண்டு போக வச்சுட்டார். அதான் தேவனுடைய ஊழியக்காரர். 4 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, நீ யாரையும் நாடி போக வேண்டியதில்லை, நான் தான் உனக்கு சப்ளையர் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டே இல்லாத காலத்தில் லைட்டாக தூக்கி போயிட்டார். முதல்ல ஏரோப்ளைன் இல்லாமல் பறந்த ஒரே ஒரு ஆடு புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு, பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு எலியா. ஆகையினால பழைய ஏற்பாட்டிலையும் பறக்க வைக்கிற தேவன், புதிய ஏற்பாட்டிலையும் பறக்க வைக்கிற தேவன், நம்முடைய ஊழியத்திலே வெற்றி சிறக்க வைக்கிற தேவன். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த ஞான ஸ்நானத்துக்காக வேண்டி எப்படி பயன்படுத்தி இருக்காருன்னா, நம்முடைய சுவிசேஷ ஊழியம் ஞான ஸ்நானத்தில் பொருளப்பட வேண்டும். பேதுரு கல்வாரி அன்பை எவ்வளவு பிரசங்கித்தாலும் ஞான ஸ்நானத்தில் பல ஆயிரங்கள் பெற்றார்கள். ஆகையினால தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, யாராயிரம் ஞான ஸ்நானம் பெறாதவர்களாக இருந்தால் இந்த சத்தியத்தை அறிந்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞான ஸ்நானத்தை பெற்றவர்கள் வழக்கம் போல வந்து சபையிலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறவர்கள் உபதேசம் கொடுக்கிற அளவுக்கு வேதத்தின் சத்தியங்களை தெரிந்து கொண்டு பிரசங்கம் அல்ல போதனைகளை கொடுக்கிறவர்கள டீச்சிங்ஸ் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, உபத்திரவங்கள் வந்து சூழ்கிற வேளையிலே கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார், எனக்கு அடிகள் வருகிறது, சிறைச்சாலை வருகிறது, இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட மிகுந்த உபத்திரவத்திலேயும் பரிசுத்தாவியானவர் இருப்பாரையானால் அந்த பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு அவர்கள் வசனங்களை ஏற்றுக்கொண்டு இவ்விதமாய் மக்கதோனியாவில் உள்ள அனைவருக்கும், தெசலோனிக்கேயில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் தெசலோனிக்கே சபையானது மக்கதோனியாவில் உள்ள அனைவருக்கும் மாதிரிகளானார்கள். அந்த மக்கதோனியாவிலே உள்ள இடத்திலே அந்த பவுலும் சீலாவும் அப்படிப்பட்ட சாட்சியாய் மாறினதினாலே பின்வரும் ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, பின்வரும் சபைகளும் மாதிரி சபைகளாய் மாறினது. இனிவரும் உபத்திரவ காலத்திலே நாம் இங்கே இராதபடி அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு தப்பி ரகசிய வருகையிலே பறந்து செல்ல வேண்டுமானால் மகாபெரிய உபத்திரவங்கள் வருகிறதுக்கு முன்பதாக சின்ன சின்ன உபத்திரவங்களை கண்டு கலங்கி ஒதுங்கி நில்லாதபடி கர்த்தருக்காக வீறு கொண்டு எழுப்ப வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர் வசனத்தை உறுதிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரே வசனத்தை வாசித்து முடிப்புமாக வெளிப்படுத்துகிற விசேஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:18. வெளிப்படுத்தல் 2:18. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும்
பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். நிறைய சொல்லுவோமா? அதுக்கு அடுத்தது வேசித்தனம் செய்கிற இயேசபேலுடைய விக்கிரக ஆராதனை வேண்டாம், விக்கிரக ஆராதனை வேண்டாம், வேசித்தனம் வேண்டாம். அந்த இயேசபேல் கள்ளப்பிள்ளை, அவளை மாதிரி நடந்துடாதுன்னு சொல்லி எச்சரிக்கிறார். ஆகையினால் அதைத்தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், பாவத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி துன்பங்கள் 1000 வந்தாலும் கூட 1000 தான் துன்பம் வந்தால் அணுகாது என்ற அபிஷேகநாதனுடைய பாடலை இன்றைக்கும் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறவர் பாடணும், செயல்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மக்கதோனி இந்திய தேசம், சென்னை பட்டணம், தமிழ்நாடு, அதுல இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் அப்படின்னு சொன்ன மாதிரி மக்கதோனியா தேசம், பிலிப்பி பட்டணம், அதில் இருக்கிற தியத்தீரா ஊர், அந்த ஊருக்கு கிடைச்சது பாரு பெரிய ஒரு பேரு. அதிலே உருவான ஒரு ஆற்றங்கரை ஏரிக்கரை ஊழியம் ஒரு அற்புதமான சபையாகவே மாறிவிட்டது. அந்த சபையிலே ஒரு தூதன் வந்து செய்தி கொடுக்கிறான். அடுத்தது தேவகுமாரன் அங்கே தரிசனம் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் வல்லமையான காரியம் செய்தேன் அல்லவா? பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். வெண்கலம் என்றால் அடிக்க சத்த சாட்சி தான் வரும், அதுல வேற ஒன்றும் வராது. அப்படிப்பட்ட வல்லமையானவர் நான் அல்லவா? உன் கிரியை எனக்கு தெரியும், உன் அன்பு எனக்கு தெரியும், உன் ஊழியம் எனக்கு தெரியும், உன் விசுவாசம் எனக்கு தெரியும், உன் பொறுமை எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என் ஊழியத்தில் நிற்கிறியே, அங்க ஜீவிக்கிறியே, நீ முன்பு செய்த கிரியைகளோட பின்னால் டல்லா போகல, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தெரியும். அதிகமா இருக்கிறது, கிரியைகள் அதிகம் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு சபையே உருவாகிறது. அங்கே தூதன் வருகிறான், இயேசு வருகிறார். ஆகவே தேவனுடைய மகனே மகளே, நாம் எல்லா சூழ்நிலையிலும் வழக்கம் போல ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசமாய் சொல்லுகிறவர்களாக, கர்த்தருடைய வல்ல அபிஷேகத்தோடு கூட பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் உள்ளவர்களாக, வருகிற எந்த துன்பங்களாய் இருந்தாலும் அவைகளை அபிஷேகத்தோடு மேற்கொள்ளக்கூடிய, உபத்திரங்களுக்கு பயப்படாத உத்தரவாதம் உள்ள ஒரு உறுதியான விசுவாசிகளாக இருப்போமானால் நம்முடைய எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை கொடுத்து, நம் மூலம் பவுல் மூலம் எல்லா கட்டுகளும் கலன்றது போல விடுதலை கொடுத்து, தேவன் நம் மூலமாக தேத்திராசை உருவாக்குனது போல பெரிய ஊழியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதிர்ந்தது, அசைந்தது, அது குலுங்கி அசைந்து அதிர்ந்து, கதவுகள் திறந்து, கட்டுகள் கலன்று போனது. இதான் வாக்குத்தத்தம். இந்த மாதிரி ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையுள்ள பிள்ளைகளுக்கு குடும்பத்திலோ வேலைத்தலத்திலோ சகல காரியங்களிலோ பூமி குலுங்கி அசைந்தது, அசைக்கிற வல்லமை, அதிர்ந்தது, அதிர செய்கிற வல்லமை. அடுத்தது கதவுகள் எல்லாம் திறந்தது, புதிய புதிய வழிகள் திறக்கிற, I will open you new door for you. அது புதிய வழிகளை திறக்கிற வல்லமை. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. உன்னுடைய விசுவாச ஜெப துதியானது, in all your tribulation root also try to praise your Lord and pray to God. All your tribulation root becomes triumph, testimony in your life. உபத்திரவம் எல்லாம் உன்னதமான சாட்சியாக மாறும். ஆகையினாலே குலுங்குகிற, அசைகிற, அதிரச் செய்கிற, வழிகளை திறக்கிற, கட்டுகளை கலன்றோட செய்கிற, உன்னிலும் உன்னை கொண்டு கிரியை செய்கிற வல்ல அபிஷேகத்துக்காக சபையிலே, வீட்டிலே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக உறுதியாய் இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்றோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆற்றிலூர் தீர்க்கத்தினால் ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை
God bless you all.